செத்து போன விஷயத்தெல்லாம் எடுத்து எடுத்து பேசுகிறதே இந்த திராவிடவாதிகளுக்கு, கமலை போன்ற அதிமேதாவிகள், புத்தியற்ற மூளையற்ற அதி புத்திசாலிகளுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படி என்பதற்கான சான்றுகளையும் மொழியியல் ஆய்வாளர்கள் கொடுத்த சான்றுகளையும் நீ வெளியில் வச்சுருக்கணும். பிரச்சனை வந்துருச்சு இல்லை. கேரளாவில் போய் என்ன பேசுகிறாரு? கேரளாவில் பேசுகிறப்ப இதையெல்லாம் மொழியியல் ஆய்வாளர்கள் பார்த்து கொள்வார்கள், இதையெல்லாம் நாம் கடந்து சென்று விடுவோம் அப்படின்னு சொல்கிறார். இதே கமலஹாசன் தான் சொல்கிறார். அப்புறம் ஏன் அதை நீ பேசுகிற? 2 மாநிலத்துக்குள்ள மாநில பிரச்சனையை உருவாக்குவதற்கு நீ ஏன் முயற்சி பண்ணுற? ஏற்கனவே அவனுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்குது. ஏன் கையை பிடிச்சி இழுத்தங்கிற கதையாக இருக்கா இல்லையா? இது ஏற்கனவே தண்ணி தர மாட்டாங்கிறான். நீ இதெல்லாம் பேசுனா என்ன பண்ணுவான்? இப்படி பேசிட்டாரு, கன்னடத்தை கேவலப்படுத்தி விட்டார், தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு இந்த வாட்டாள் நகராட்சி போன்ற உடனே துள்ளி குதிப்பார்கள் கர்நாடகத்தில். எதுக்கு இந்த மொழி பிரச்சனை இங்கே பேச வேண்டிய அவசியம் என்னாச்சு? சிவராஜ்குமார் என் குடும்பத்தில் ஒருத்தன், நான் அவர் குடும்பத்தில் ஒருத்தன், அதனால தான் இவர் இங்கே இருக்காருங்கிறதோட நீ முடிச்சுட்டு போக வேண்டியது தானே. அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. மிகப்பெரிய புத்திசாலியாம் கமல், முட்டா பையங்கிற கமல். எல்லாம் அறகுறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தனக்கு எல்லாம் தெரியுங்கிறது போல ஒரு பிரகடனத்தை பண்ணி பொதுவெளியில் பேசுறது அவருக்கும் புரியாது, எதிரில் உட்காந்துருக்கும் புரியாது, குழப்பி பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தாப்புல எதையாச்சும் பேசி வச்சு எதுக்கு இந்த குழப்பத்தை ஏற்படுத்தணும்? எதுக்கு இது இந்த இப்போ 2 மாநில பிரச்சனையாக இதை உருவெடுக்கணும்? அங்கே தமிழன் வாழ்கிறான், நாளைக்கு போய் தமிழனை பிடிச்சி அடிப்பான்னு தமிழன் அங்கே வாழ்வதற்கான அங்கே சூழல் கெட்டு போயிடும்ல.